கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்கள் வீடுகளில் வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து உங்களோடு பேசுவதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். இயேசுவே என்னோடு பேசுமேன்கிற இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம் வாருங்கள். லூக்கா 7:10. அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கதை கண்டார்கள். ஒரு 100க்கு அதிபதி, அவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை, அவருடைய வேலைக்காரன் சுகவீனமாய் வீட்டில் படுத்துக் கொண்டு இருக்கிறான். இந்த மனுஷனோ 100க்கு அதிபதி, பாருங்க, நல்ல எஜமானா இருக்கிறார். தன்னுடைய வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவை தேடி அவர் ஆளை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், லூக்கா 7:4-5 6 முன்பகுதி நான் வாசிக்கிறேன். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவர் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். பாருங்கள் தேவ ஜனமே, முதலாவது ஆண்டவரை எது அட்ராக்ட் பண்ணுது, அவர் எது ஈர்க்கிறது என்றால் கருத்துள்ள வேண்டுதல். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்பாங்க, அப்ப எல்லாருக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். அப்ப ஆண்டவர் யாருக்கு பதில் கொடுக்கிறார்? கருத்துள்ள வேண்டுதல் யார்ட்டையாச்சும் இருக்குதான்னு பார்க்கிறார் ஆண்டவர். இங்க யூதருடைய மூப்பர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட அந்த 100க்கு அதிபதியின் வேலைக்காரனுக்காக மன்றாடுகிறார்கள். அவங்க சொல்றாங்க, அவன் அந்த 100க்கு அதிபதி நம் ஜனத்தை, யூத ஜனத்தை நேசிக்கிறான். அன்பு காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர்னா அவங்களுக்கு ஒரு அன்பு, அவங்களுக்கு ஒரு ஆஃபரிங் கொடுக்கணும், பாஸ்டர் வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல உபசரிக்கணும், நல்ல சாப்பாடு போடணும், ஏழை எளிய ஜனம்னா அவங்க மேலே ஒரு அன்பு செலுத்தணும். இதெல்லாம் இருக்குதா வாழ்க்கையில்? ஹல்லேலூயா. அன்பு நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறதா? தேவ ஜனத்தின் மேல் நமக்கு அன்பு இருக்கிறதா? அவன் நம் ஜனத்தை நேசிக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில தேவ ஜனத்தின் மேல், தேவன் மேலே அன்பு காணப்படுகிறதா? கிறிஸ்துவ அன்பு நம்ம வீட்டில் காணப்படுகிறதா என்பதை அலசி ஆராய்வது அவசியமாய் இருக்கிறது. நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் அவன் கட்டினான் என்றார்கள். சர்ச்சுக்கு நம்ம எவ்வளோ பாரம் வச்சிருக்கிறோம், சர்ச்சுக்கு எவ்வளோ ஆத்துமாக்களை நம்ம கூட்டி கொண்டு போகிறோம், பாஸ்டருக்கு எவ்வளோ ஆஃபரிங் கொடுக்குறோம், பாஸ்டரை மதிக்கிறோமா, அவர் சொல்றதை கேட்குறோமா, ஜெப ஆலயத்தை கட்டி கொடுக்குறோமா, ஆலயத்துக்கு ஃபண்டிங்க்கு நம்ம ஏதாவது கொடுக்குறோமா, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் கண்கள் எல்லாவற்றையும் பார்க்கும். அன்பு காணப்படுதா, கிரியை காணப்படுதா, ஒர்க்ஸ் காணப்படுகிறதா, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்ப்பார். 6வது வசனத்தில் பார்க்கிறோம், அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். இவ்வளவற்றையும் சொல்றாங்க, அன்பு இருக்குது, கிரியை இருக்குது அவனுக்கு. சொன்னதுக்கு அப்புறம் ஏசப்பா மூவ் ஆகிறார். ஹல்லேலூயா. அவர் இருதயம் அப்பதான் திரும்புது, ஓகே செய்யலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். லூக்கா 7:6 பின்பகுதி 7, 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் உண்டு, நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தன் பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ ஏசப்பா அன்பு இருக்கு, கிரியை இருக்கு என்று மூவ் ஆகிறாரு. போய்கொண்டிருக்கும் பொழுது இந்த மனுஷன் சொல்லுகிறான், எனக்கு கீழே 100 பேர் இருக்கிறாங்கப்பா, நான் போனா ஒருத்தன் போவான், வானா வருவான், நீர் சர்வலோகத்தின் அதிபதி, ஒரு மனுஷனுடைய நோய்கள் எல்லாம் உமக்கு கட்டுப்படும், ஒரு மனுஷனுடைய உடம்பு உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், நீர் ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், அந்த நோய் அவனை விட்டு நீங்கும், அந்த நோய் உமக்கு கீழ்ப்படியும், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அவருடைய வல்லமையை அறிக்கையிடுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்
இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை. புறஜாதியானுக்கு, அந்த 100க்கு அதிபதிக்கு இந்த விசுவாசம் இருக்கிறது என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் மற்ற எல்லாருடைய விசுவாசத்திற்கு மேலாக தேவனை ஆச்சரியப்படும் வண்ணமாக இருக்கும் பொழுது நமக்கு அற்புதம் வரும். தேவ ஜனமே, உங்கள் விசுவாசம் தனித்தன்மை உள்ளதாய் இந்த நாளிலிருந்து காணப்படுவதாக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பு, நல்ல கிரியைகள், ஹல்லேலூயா, மற்றும் விசேஷமான விசுவாசம் உங்கள் பங்காய் இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் நீங்க விரும்புகிற அற்புதத்தை உங்கள் வாழ்வில் செய்வாராக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பாருங்க, ஆண்டவரே, நாங்கள் கருத்தோடு வேண்டுதல் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீ விரும்புகிற அன்பு காணப்படட்டும். அவன் நம் ஜனத்தை நேசிக்கிறான் என்று யூத ஜனங்கள் அவரை சொன்னார்களே அப்பா, அதே மாதிரி நாங்கள் பிறரிடத்துல, முக்கியமாக தேவ ஜனங்களிடத்தில் அன்பாக இருக்கட்டும். நமக்கு ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுத்தான் என்று சொன்னாங்கப்பா. இது எங்களுடைய திருச்சபைகளில், நாங்கள் போகிற திருச்சபைகளுக்கு, நாங்கள் பார்க்கிற ஊழியக்காரர்களை கனப்படுத்த, ஹானர் பண்ண அப்பா, திருச்சபை பில்டிங்ஸ்க்கு நாங்கள் கொடுக்க, சபையை தாங்க கற்றுக் கொடுங்க. எங்கள் விசுவாசம் 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை போல காணப்படட்டும். ஆண்டவரே, நீரே ஆச்சரியப்பட்டு எங்களுக்கு அற்புதத்தை செய்யும். நாங்கள் விரும்புகிற அற்புதத்தை நீ செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.